அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி தான் நாங்கள் அந்த திருமண நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை 51 ஜோடி. நம்ம மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, பெற்றோட சொல்லுறேன், நீங்கள் நார்மல் பெண்களுக்கு பார்க்கறது போல மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் ஆணுக்கும் என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. கிடைச்சோ கிடைக்கல, அதுக்காண்டி அவங்க என்ன செய்யறாங்க, ஏன்னா அந்த பொண்ணுக்கு மனசில் ஒரு பாதிப்பு இருக்கிறது. நிறைய பொண்ணுகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன இப்படி என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எனக்கு பார்க்கமான்னு சொல்கிறாங்க, நான் வாய் தரேன்னு சொல்ல முடியுமா அப்படி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ சில பொண்ணு அப்படி சொல்லுது. அப்போ எவ்வளோ பொண்ணுங்களுக்கு சொல்லாமல் அந்த மனசுக்கே பதிஞ்சு இருக்கிற, அதான் பெற்றோர்களே மூத்த பொண்ணு பெரிய பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணு பார்க்கும்போது பெரிய பொண்ணு மாற்றத்தினால இருந்தால் அந்த பொண்ணுக்கு கிடைச்சோ கிடைக்கலையோ கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சமாக முயற்சி பண்ண அந்த பொண்ணுக்கு மனசு சாந்தி அடையும். நம்ம அம்மா அப்பா தலைவர்கிட்ட பிறவர்கிட்ட சொல்லி நமக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, நம்ம பார்த்தாங்க அப்படி சொல்லி நிறைய இடத்துல அதையே நினைக்க மாட்டாங்க. கல்யாண பேச்சே அந்த பக்கம் பேசுகிற மாட்டாங்க. நார்மல் பொண்ணு நார்மல் பையன் அவங்களுக்கு பார்க்குறாங்க. அது நிறைய பெண்களுக்கு ஆதங்கமாக இருக்குது. அதை அன்பான பெற்றோர்களே அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. அதே போல் நிறைய மாற்றுத்திறனாளி சகோதரன் சகோதரி வைத்திருக்கிற சகோதரிகள் அங்கே அண்ணன் என்ன செய்யறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க. ஏன்னா நிறைய பெண் மாற்றுத்திறனாளி என்ன செய்கிறாங்க, சம்பளம் வாங்காத வேலைக்காரி. ஏன்னா வேலைக்காரி தான் சம்பளம் கொடுக்கணும். இது தங்கச்சி தானே, இது அக்கா தானே, அவள் முடியாத ஆள் தானே, நம்ம பிள்ளைய கவனிப்பா, பிள்ளைக்கு ட்ரெஸ் விடுப்பா, பிள்ளைய குளிப்பாடுற, அப்படி சில குடும்பத்தில் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு தவறான முன் உதாரணம். அன்பான மாற்றுத்திறனாளிகள் சகோதர சகோதரிகள் வந்திருந்தால் கொஞ்சம் கவனிங்க இந்த நிலையை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்கு ஒரு உணர்வுலாம் இருக்கும், அவங்களுக்கும் திருமணம் செய்யணும், 4 பேரை போல சந்தோஷமாக இருக்கணும், இந்த சமுதாயத்தில் வாழ நினைச்சா அவங்களுக்கு உணர்வு உண்டு. ஏன்னா அவங்களும் ஒரு உயிர் உள்ள பொருள் தானே, அவங்களும் கடவுளாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நிறைய நம்ம நார்மல் என்ன நினைக்கிறாங்க, ஐயா அவங்க தானே, அவங்களோட ஆசை இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு புறக்கணிக்கிறேன். அந்த நிலையை மாற்றுக்க. அதே போல் நார்மல் ஆண்கள் பெண்களுக்கு எப்படியாவது திருமணம், ஜாதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்ப்பேன். நமக்குள்ள இந்த ஜாதி நட்சத்திரம் ராசி இதெல்லாம் பார்க்க வேண்டாம். மனுஷன் பாருங்க. நிறைய பேர், ஏன்னா நமக்கு திருமணம் ஒரு பெரிய கேள்விக்குறி. படிப்பு இருக்கிறது, அழகு இருக்கிறது, திறமை இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, கை நிறைய சம்பளம். இப்போ வந்திருக்காங்க கனரா பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய 40,000 சம்பளம் 60,000 சம்பளம் மாப்பிள்ளை வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்கிறேன், அவங்க பெற்றோர்கள் ஜாதியை பயங்கரமாக பிடிக்கிறாங்க. ஜாதி நமக்கு சோறுபடாது, ஜாதி நமக்கு இடையில் வந்தது கிடைங்களா, ஜாதி மதம் நமக்கு சோறுபடாது. உங்களை புரிஞ்சு வரக்கூடிய பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் அன்பான பெண் மாற்றுத்திறனாளிகளே, ஜாதி மதம்லாம் நமக்கு சோறுபடாது. நமக்கு ஒரு லைஃப் வேணும் என்றால் நம்ம என்ன இதெல்லாம் கொஞ்சம் தூரம் தூக்கி வீசணும். அதோட குப்பை எடுத்து தூக்கி வீசுங்க. ஜாதி நட்சத்திரம் பார்க்குறது, சில ஜாதி பயங்கரம் பார்க்குறாங்க. ஐயோ நாங்கள் சமுதாயத்தில் வாழ முடியாது, நாங்கள் அப்படியே அப்புறம் என் குடும்பத்தில் முடிக்க முடியாது, என் குடும்பத்தில் ஒதுக்கி வச்சுறாங்க. அந்த நிலையை மாற்றணும். ஏன்னா நமக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த நிலையை மாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த சென்னை சேர்ந்த சிறந்த சமூக சேவைக்கு அம்பாச்சந்திரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம், எல்லாம் கிளாப் பண்ணுங்களேன். நீங்க எவ்வளவு கிளாப் பண்றீங்களோ நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இது வந்து அவங்க கௌரவப்படுத்த சாதனை கௌரவப்படுத்துக்காக இல்லை, நம்மளுடைய அந்த நரம்புகள் வந்து டச் ஆகும் போது நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். சரிங்களா? அதை முதல்ல எப்பயுமே எல்லாரும் பண்ணுங்க. நீங்க கைத்தட்ட உங்களுக்கான கைத்தட்டல் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது எல்லா நிகழ்ச்சியும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இந்த மாற்றுதல் நிகழ்ச்சி நாங்கள் நிறைய பண்ணிருக்கோம் ஈவெண்ட்டு. ஆனால் நம்ம மணி சார் ஐயா வந்து அந்த நேரத்தில் மீட் பண்ணதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரணம் எனக்கு கிடையாது. நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன், நான் கட்சியில் இருக்கிறதுலாம் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு திருச்சியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வாய்ப்பளித்து நம்ம மணி சாருக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். யாருமே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக முன்னுக்கு எடுத்ததே இல்லை. நான் நிறைய வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், கடைகள் வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் முதல்ல வந்து இந்த திருமணன்ற ஒரு கண்டென்ட் வந்து இவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னுடைய பணிகள் அவர் கூட இதுக்கப்புறம் என்னுடைய இறுதி வரைக்கும் அவர் கூட தொடருன்றதை முதல்ல நான் வாக்குறுதி அளிச்சுக்கிறேன். மற்றும் லைஃப் கிளப் சார்பாக திருச்சிராப்பள்ளி காட்டூர் அவர்களுக்கு இந்த தலைமையை பொறுப்பாக ஏற்படுத்தி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற திருச்சி சார்பாக அனைவருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயா அவர்கள் பேர் தான் படிக்கணும்னா நிறைய இருக்கும்.
அதனால் வந்து எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே இந்த இவர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ட்ரீம்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம், அந்த வாலண்டியர்ஸ்ன்றது அந்த பேரே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இன்னைக்கு தன்னார்வலர்கள் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் இங்கே மெயின் விஷயமா இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி பண்ணுறது ரீச் ஆகலை. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு டீம் நான் எங்கள் பல்லாவரத்தில் போட்டிருக்கேன். என்னென்னா ஐயாவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு தனியாக இவங்ககிட்ட பேசி இந்த ஒரு மாதத்தில் ஒரு குரூப்பே ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னென்னா இவருக்கு என்னென்னா நம்மளால் நம்ம ட்ரஸ்ட் மூலயமா சப்போர்ட் பண்ண முடியுன்றதை எங்கள் கட்சி எம்எல்ஏகளோட பேசியிருக்கேன். ஏன்னா நம்ம சென்னையில் தான் இந்த திருமணம் நடக்க போகுது. இந்த திருமணம் அல்ல, 30 விழா மாதிரி கல்யாணமும் சேர்ந்து மாற்றுத்திறனுடைய வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்தை உயர்த்துற மாதிரி அதை தாண்டி ஒரு திருவிழா மாதிரி பண்ண போகிறோம். எங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற திருச்சி இந்த நிர்வாகிகளும் நாங்கள் சென்னைக்கு வந்து இதே மாதிரி எங்களுக்கு பங்களிக்கணும். அதை மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வீட்டில் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைங்களோ இல்லை நீங்களோ இல்லை பிள்ளைங்களோ இல்லை நார்மல் பீப்புள் இருந்தால் கூட திடீர்னு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு. இப்போ நிறைய வந்து ஹார்ட் அட்டாக் தான் ரொம்ப பெரும்பாலுமே வருது ப்ரெஷரில். அதனால் வந்து வேர்த்து போனாலே ஹார்ட் அட்டாக் இருக்குது, எனக்கு இந்த நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் பயப்பட தேவையில்ல. சிம்பிளாக யாருக்குன்னா பெயினாக இருக்குது, ரொம்ப வேர்த்து போகிறதுனால நீங்களே ஃபஸ்ட் எய்ட் எடுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்க யாருன்னா சிரிக்க சொல்லுங்கள். நம்ம சிரித்தாலே அந்த வாய் சிரித்தாலே அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். செகண்ட் வந்து வாய் நல்லா திறக்க சொல்லுங்கள். அவங்களால திறக்க முடியுது அப்படின்னாலே பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்குது. 2 கையும் நல்லா உயர்த்தி தூக்க சொல்லுங்கள். தூக்க சொன்னாலே இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்றது ஒரு அறிகுறி. அது மாதிரி இல்லைன்னா மட்டும் தான் நீங்கள் போனமே ஈஸி அது மாதிரி எடுங்க. எடுத்த உடனே பயந்துட்டு அவங்கள பார்த்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், நம்மளுக்கு இப்போ நான் பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பக்கத்துலேயே முதல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நாலேஜ் கொண்டு வாங்க, சரிங்களா? ரெண்டாவது வந்து ஐயா வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வீடியோ அனுப்பிச்சாங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த வாட்டி வந்து எத்தனை கல்யாணம் நீங்கள் பண்ணீங்க? 61 ஜோடி. அதாவது 25 நாள் சில்வர் ஜூப்ளி, 60 கல்யாணன்ற மாதிரி இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அது என்னுடைய பங்களிப்பு வந்து ராஜேந்திர கருணன் மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த மணி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். மேடம் நமக்கு இந்த தடவை ஏன்னா 2025 வரை நம்ம 51 ஜோடிக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 10 ஜோடி நம்ம இருக்குது, 7 ஜோடி இருக்குது, இன்னும் 3 ஜோடி நம்ம செலக்ஷன் பண்ணிடுவோம். அந்த 10 ஜோடிகளும் மேடம் தலைமையில் தான் அவங்க மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க சாரில் மெட்ராஸில் ஸ்பான்சரில் வாங்கி பண்ணாங்க. அவங்கள ஒரு எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ தான் புதுசாக இருக்காங்க, புதுசாக லேட்டஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க இதாக வந்துருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. அது வரும். சரி, இப்போ விழா பாதிக்கு வாக்கினாலே பரமானந்த வாக்கினாலே பரணை பாவலமை நண்பர்கள் பாட கரமதை கும்ப கடாட்சமும் சேர பாதிக்கு வாக்கினாலே பரமானந்த வாக்கினாலே. இந்த பாடலுக்கான பொருள் என்பது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளே. அந்த நாளை எவ்வாறு அணுகிறோம் என்பதை பொறுத்து அந்த நாள் சிறந்ததாகவோ அல்லது கஷ்டமானதாகவோ அமைகிறது. அப்போது நம்மளுடைய நடவடிக்கைகளும் கடவுளை சார்ந்த நம்மளுடைய குணாதிசயமும் அன்பும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க ஏதுவாக இருக்கிறது. அதே போலவே இந்த நாளும் மிகச் சிறந்த நாள் தான். அதாவது ஒவ்வொரு மனிதனும் சிறப்பாக வாழ வேண்டும் நினைக்கிறோம். அதை விட மிகச் சிறப்பாக வாழக்கூடிய மக்கள் தம்மை விட எல்லா செயல்களிலும் சிறப்பாக விளங்க வேண்டும் என நமக்கு கடவுள் அனைத்து வரிசைகள் கொடுத்துருக்காரு. அதுலேயுமே சில தவறுகள் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதையும் சிறப்பாக வாழக்கூடிய மக்கள் இங்கே வந்திருக்கீங்க. அவங்களுக்கான நாள் சிறப்பான நாளாக அமைவதற்காக தான் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக நான் சொல்கிறேன். இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ட்ரீம்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவர்களுக்கும் ராஜசேகர் கருணை இல்லம் நல அறக்கட்டளை அவர்களுக்கும் இந்த மாற்றுத்திறனாளி சுயம்பரம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் லைன்ஸ் கிளப் சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் லைன்ஸ் கிளப்பின் சார்பாக எனது நன்றிகளையும் பாராட்டிகளும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பட்ட நன்றி பாராட்டிகளையும் விடைபெறுகிற நன்றி. வாங்க, அவங்க சிறப்பு செய்ய
அதனால் ஆசை சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், மணி சார் திருச்சியில் ஒன்று போடுங்க சார் அப்படின்னு. அது மாதிரி திருச்சியில் ஏற்பாடு பண்ணார். ரொம்ப மணி சார் அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மணி சார் வந்து 5 வருஷத்துல 51 கல்யாணத்தை இலவசமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம எல்லாரும் வந்து அவரை பாராட்டி ஆகணும். அதுக்காக நான் பேசுகிறேன். மற்றும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் லயன்ஸ் கிளப் தலைவர் செல்வராஜ் சார்கிட்ட பேசினேன். உடனே நான் செஞ்சு தரேன். அப்புறம் கண்ணன் சார் பேசினேன். அதுக்கப்புறம் நம்ம லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் சார் சங்கர் சார் மற்றும் தர்மலிங்கம் முத்துக்குமார் சார் அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சியிலே லயன்ஸ் கிளப் வந்து காட்டூர் லயன்ஸ் கிளப் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்காக மற்ற லயன்ஸ் கிளப் வந்து செய்யலே நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். மற்ற லைன் திருச்சி மற்ற இடத்துல நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து திருச்சி லயன்ஸ் கிளப் வந்து காட்டூர் பகுதியில் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. விளம்பரம் இல்லை, அவ்வளோதான். விளம்பரம் இல்லாமல் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவகுமார் நடிகர் சிவகுமார் வந்து அப்படி பார்த்திங்கன்னா ஏழை வலைகளுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அது விளம்பரமே தெரியாது. அது மாதிரி நம்ம லயன்ஸ் கிளப் திருச்சி லயன்ஸ் கிளப் காட்டூர் லயன்ஸ் கிளப் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் லயன்ஸ் கிளப் வந்து எனக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம்ம ராஜசேகர் உதவிக்கரம் அமுதா மேடம் அவங்க வந்து சென்னையில் வந்து மற்ற இடத்துல வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி நம்ம சட்ட ஆலோசகர் ஞானசேகர் வந்து சார் வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இது மாதிரி எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம சுயவரத்தை வந்து நம்மளை சிறப்பாக நடத்தி கொடுத்தவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு உற்றுத்துணையாக செயல்பட்டு கொண்டிருக்க சமூக சேவைக்கு பரிமளா அவங்க மேடைக்கு வாங்க. அதே போல சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆதமை அவங்க கணவர் மேடைக்கு வாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம உறுப்பினர் லயன்ஸ் உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இதை கொஞ்சம் கிளாப் பண்ணுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பும் அறம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த திருவள்ளுவர் கூட்டுக்கிணங்க இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் கிரீட்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் சமூக ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் மற்றும் முன்னிலை சமூக சேவை என் பரிமளா அவர்களையும் வழக்கறிஞர் ஞானசேகர் அவர்களையும் மற்றும் சமூக ஆர்வலர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களையும் மற்றும் தலைமை மற்றும் தொகுப்பாளர் சமூக ஆர்வலர் தேவரத்னா ஏஜி மணி அவர்களையும் கிரீட்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிறுவன தலைவர் அவர்களையும் மற்றும் எங்கள் லயன்ஸ் சங்க சார்பில் வருகை பெறுந்துள்ள தலைவர் என் சங்கர் டிஆர் தேவராஜன் மற்றும் லயன் இன்ஜினியர் டிஏ முத்துக்குமார் பொருளாளர் மற்றும் எங்கள் லயன்ஸ் செக்ரட்டரி எங்கள் லயன்ஸ் கிளப்பில் இருந்து வந்திருக்கும் ராஜ்குமார் செக்ரட்டரி அவர்களையும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்க அனைத்து அன்புள்ளம் கொண்ட இருபால் சகோதர சகோதரி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு முழு அக்கறையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனர்களை எங்கள் சார்பாக மிகவும் வாழ்த்துகிறோம். நீங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறும் இடத்தில் உங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு துணையை தேர்ந்தெடுத்து நன்றாக வாழ வேண்டும் என்றும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
இந்த வாழ்க்கையில் வந்து வாழும்போது நம்மளுக்கு ஒரு துணை வேண்டும். அந்த துணையை வந்து நம்ம விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்டு நன்றாக வாழ்ந்து காட்டணும். எதுவும் ஒரு குறைபாடாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இயல்பானதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதெல்லாம் நம்ம மனசில் பொருட்படுத்தாமல் வாழ்க்கை தரத்தை வாழும் காலங்களில் நன்றாக வாழ்ந்து இந்த உலகிற்கும் இந்த நாட்டிற்கும் இந்த ஊருக்கும் நல்ல பயனுள்ளதாகவும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் விதம் ஒவ்வொரு தொழில் செய்து கொண்டிருப்பீர்கள். அதெல்லாம் செம்மையாக செயல்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்து நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு நல்கிய டீம் செட்டியார் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற சமூக சேவகி அமுதா சந்திரன் அவர்களுக்கும் எங்களது லைன்ஸ் கிளப் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ராஜசேகர் கர்ம இல்லம் நல அறக்கட்டளை இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் மாற்றுத்திறனாளிகள் நிகழ்ச்சி வருகின்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இது ஒரு மாபெரும் சேவை. இது முன்னால் வந்து 2023 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், 2023 சென்னையில் வந்து மறுபடியும் இப்போ எடுத்து நடத்துகிறாங்க. ஒரு அருமையான ஒரு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள், இதற்கு உதவி செய்யக்கூடிய நேரம் திருமதி அமுதா சந்திரன் அண்டு சட்ட ஆலோசகர் ஞானசேகர் சார், எங்களுக்கு இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு பாலசுப்ரமணியன் சார், அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் எங்களோட இணைந்து செயல்படக்கூடிய எங்களுடைய காட்டுவ லைன்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும், எங்களுடைய தலைவர் மற்றும் முன்னாள் தலைவர் அனைவருக்கும் நன்றி. இந்த விழா சிறப்புற நடக்க எங்களால் அனைத்து ஒத்துழைப்பையும் தருவோம் என்று கூறிக்கொண்டு நிறைய நன்கொடைகள் வந்து இந்த நிகழ்ச்சியை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அமுதா சந்திரன் சமூக சேவகி அமுதா சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பாலசுப்ரமணியன் அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொருளாதார இன்ஜினியர் டி.ஏ. முத்துக்குமார் அவர்களுக்கு இது சிறப்பு செய்யப்படுகிறது. முதலில் நம்ம காட்டூர் லைன்ஸ் சங்க தலைவர் என் சங்கர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் ட்ரீம்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பாகவும் இந்த ராஜசேகர் கருணையில் நல அறநிலை சார்பாகவும் இந்த பொன்னாடையை வழங்குவோம். சிறப்பு விருந்தினருக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. நம்ம சட்ட ஆலோசகர் ஞானசேகர் சார் அவர்களை வாழ்த்துகிறோம். அடுத்து காட்டூர் லைன் சங்கம் தலைவர் என் சங்கர் சார் ஒரு சில வார்த்தை. ட்ரீம்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனமும் எங்களுடைய காட்டூர் லைன்ஸ் கிளப்பும் இணைந்து இந்த மாபெரும் மாற்றுத்திறனாளி சுய நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர் ஏஜி மணி அவர்களையும் எங்கள் லைன்ஸ் கிளப்பை இணைத்து இந்த நிகழ்வில் நல்ல நிகழ்வில் அழைத்தமைக்கு நண்பர் சமூக ஆர்வலர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்திற்கு வருகின்றிருக்கின்ற முன்னாள் தலைவர் டிசி தர்மலிங்கம் அவர்களுக்கும் எங்கள் லைன் சங்கத்துடைய பொருளாளர் முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே
கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் காட்டுலர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எங்கள் சங்கமானது பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அற்புதமான இந்த சுயம் நிகழ்ச்சியை எங்களை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை நண்பர் பாலசுப்ரமணியத்துக்கு எங்களை சார்பு லைன் சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மணமகன் மருமகள் ஒரு சுய நிகழ்ச்சி சிறப்பாக செய்து கொடுத்தமைக்கு இதை ஏற்பாடு செய்த ஏஜி மணி மற்றும் சமூக சேவை அமுதா சந்திரன் மற்றும் இந்த அமைப்பில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய காட்டூர் லைன் சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ஏஜி மணி அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து வந்து நான் நேற்று போலீஸ் பேசியிருந்தாங்க. அது உண்மைதான். நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கள்ளக்குறிச்சியில் எனக்கு தெரிஞ்ச தோல் விட்டமாக அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் தோல் தம்பி தோல் இந்த பார்த்துட்டு அவங்க வேலை 3 வேலை சாப்பாடு வெளியே வந்து அவங்க சொன்ன வார்த்தை சாதாரணமாக எனக்கு அவங்க பேசுகிறாங்க. தோல் பேசுகிறாங்க. இதுபோல் பல்வேறு நபர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. இவர்களை போன்ற கல்லூரங்கள் தொண்டு நிறுவனங்கள் நம்மை போன்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவதற்கு நான் மிகவும் அனுமதி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். நம்ம மக்கள் ஒவ்வொரு பேசினாங்க வரையில் தகுந்த கம்மியாக இருக்குது தானே. நம்மளோட மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து நம்மளோட வேறுபடக்கூடிய மாநாட வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு உதவிகரமாக இந்த வழக்கிற்கு விழாவில் தெரிவித்துக் கொண்டுள்ள இந்த கைன்ஸ்டார் கார்பூர் கைன்ஸ்டார் அவர்களையும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலிருந்து அறக்கட்டளை கருணையிலும் அறக்கட்டளை வருகிற அவர்களும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துள்ளது. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த மணிசார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான இளையராஜா அவர்களுக்கும் என்னுடன் என்னோட தோழர்களுக்கு என்னுடைய அன்பு தம்பி சட்ட மாணவர் கௌதம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஞானசேகர் அட்வொகேட், செங்கல்பட்டு மாவட்டம். நம்ம மாற்றுத்திறனாளி மக்களுக்காக என்னால் என்ற பங்களிப்பு தான் நான் சொல்லுவேன். ஹெல்ப் பண்ணுறதுலாம் நான் எனக்கு சொன்னதில்லை. என்னால் உங்களுக்கு சப்போர்ட் நான் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ண சொல்ல மாட்டேன். அந்த அடிப்படையில் என்னால் கொடுத்து சின்ன சின்ன பங்களிப்பு நான் பண்ணிட்டு வரேன். மேலும் இந்த விழா அனைத்து வாய்ப்பினை அளித்த அறக்கட்டளை சி அமுதா சந்திரன் அவங்க வந்திருக்காங்க. அதே போல் நம்முடைய சட்ட ஆலோசகர் ஞானசேகர் சார் வந்திருக்காரு. அதே போல் ட்ரீம்ஸ் இந்தியா திருச்சாவூர் ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன் வந்திருக்காங்க. நம்ம முறையாக நம்ம டைம் இல்லை, என் மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. முறையாக நம்ம விழா ஆரம்பமாக இருக்கிறது. முதலில் தமிழ் தாய் வாழ்த்துடன் விழா ஆரம்பம். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எவ்வளோ விளம்பரம் பண்ணாலும்
அந்த பெண்கள் வெளியே வரமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு திருமணத்தை பற்றியுள்ள புரிதல் இல்லை. புரிதல் இருந்தாலும் பெற்றோர்கள் சகோதர சகோதரி என்ன செய்யாங்க, அவங்களை ஒரு அடிமைப்படுத்தி திருமணமாக அப்படி சொல்லி அவங்கள ஒரு வேப்பங்காய் போல கசக்க வச்சுருக்காங்க. நிறைய பெண்கள் கேட்டால், என்ன சார் திருமணம் நான்கு பொண்ணுகளே விட்டுட்டு போகிறாங்க, மாற்றுத்திறனாளி என்ன விட்டுட்டு போனால் நான் என்ன செய்வேன் இப்படி சொன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம், ஒரு பருக்கை தான் சோத்துக்கு ஒரு பானை இப்போ சோத்துக்கு பழதான்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குன்னா தமிழ்நாட்டில் எல்லாம் தப்பு நடக்குமா? ஆனால் அப்படி தான் அந்த பெண்கள் நினைக்கிறாங்க. அப்படி இருக்குது. சில இடத்துல அண்ணன் சகோதர சகோதரியே அவர்களை அடிமைப்படுத்தி அந்த பெண் பிள்ளைங்களை வெளியே விடாமல் வச்சுருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வரணும். இதே திருச்சி மாநகரிலே 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ விளம்பரம் போட்ட போகிற பெண்கள் வரல. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமாம். அப்போ அப்படி தான் எல்லா மாவட்டத்துலையும் பெண்கள் குறைவாக தான் வர்றாங்க, ஆண்கள் தான் கூட வருதுங்க. இப்போ வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 10-15 பெண்கள் வருவேன்னு சொல்லி எங்கிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க. அதோட எங்கிட்ட ஒரு 14 பெண்ணுக்கு பயோடேட்டா இருக்கிறது. ஆமாம், உங்களுக்கு மத்தியான அருமையான சாப்பாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சாப்பாடு முடிந்த பிறகு கலந்துரையாடல், இங்கே வந்திருக்க பொண்ணுகளை பற்றி அதுபோல் எங்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணுகளை வச்சு என்ன செய்வோம், உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சதோ அந்த ஃபோன் நம்பர் நாங்கள் தந்துடுவோம். அவங்கள்ட்ட பேசலாம். வாய் பேசாத காது கேட்காத பொண்ணு இருக்குது, கை மாற்றுத்திறனான பொண்ணு இருக்குது, பார்வை குறைபாடு பொண்ணு இருக்குது, நிறைய பொண்ணுலாம் இருக்குது. நிறைய வேலை பார்க்குறாங்க, டிகிரி படிச்சிருக்காங்க. 30,000 40,000 படித்த வேலை பார்க்க 40,000 சம்பளம் மட்டும் ஒரு பொண்ணு மதுரையில் இருந்துருக்கு. 2 எனவே கண்ண முடியலாம். ஐயோ நம்ம பையனுக்கு நம்ம பொண்ணுக்கு என்ன செய்யும், ஒரு வாக்குறுதி உருவாக்கி கொடுத்துட்டோன்னு சொல்லி சந்தோஷம். அந்த மூல காரணத்தில் தான் இவ்வளோ சிரமத்திற்படிகளும் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களே மாற்றுத்திறனாளி இருக்கிற உங்களுக்கெல்லாம் தேவையா? ஆனால் எங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு ஒரு சுயவரத்தை உருவாக்கி உங்களுக்கு லைஃப் உருவாக்கி தரது எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். இப்போ நானும் மாற்றுத்திறனாளி, நான் தலைவராக இருக்கேன். செயலாளர் பரிமளா முன்ன இருக்கேன், அவங்களும் மாற்றுத்திறனாளி தான், தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னையா உங்களுக்கெல்லாம் தேவையா? பணம் இருக்கக்கூடிய ஆளுக்கு செய்யவில்லை, நீங்களாம் தேவையா? ஆனால் எங்களுக்கு எப்படின்னா, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆனது 6 வருஷம் தான் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆனது பிறகு தான் இந்த ஆசை வந்து, ஐயோ நம்மளை போல் எவ்வளோ பேர் திருமணம் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சி. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தின் எங்கே நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். வந்து இந்த நிகழ்ச்சிக்கு 1 மாதமாக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒவ்வொரு ஆளோட காலில் விழுந்து கையில் விழுந்து அதை செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லி, அது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஃபார்ம் பிளக்ஸி அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம்.